அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரத்திற்கு தேவையில்லாத காரியங்களை நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். மாறாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால், கர்த்தருடைய நடத்துதல் உங்களுக்குள் இருக்குமானால், கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களை செயல்படுத்துமானால், உங்கள் சரீரம் பலவீனம் இல்லாமல் சுகமாய் இருக்கும், ஆரோக்கியமாய் இருக்கும். அது உங்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய போதுமான பலத்தோடு கூட இருக்கும். ஆமென், அல்லேலூயா. வாசிகள் வசனத்தை, துர்விச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலை ஆயிற்றென்று காலத்தை அறிந்தவர்களாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் அசட்டையாக இருப்பது நல்லதல்ல. இன்னும் நாம் கர்த்தருக்குள் பயம் இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்னுமாய் நாம் தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் விலகி இருப்பது நல்லதல்ல. ஏனெனில் காலம் முடிய போகிறது, நேரம் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் வரவிருக்கிறார். அவருடைய வருகைக்குண்டான சகல காரியமும் என்ன செய்கிறது? பூமியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் அசட்டையான சிந்தையோடு இருக்கக்கூடாது, வீணான நினைவுகளோடு இருக்கக்கூடாது. வீணான காரியங்கள் நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு தேவனை விட்டு நாம் என்ன செய்து வரக்கூடாது? தூரமாய் போய்விடக்கூடாது. ஏனெனில் கர்த்தர் வரவிருக்கிறார். வரும் பொழுது சகலரும் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவோட மிகப்பெரிய விருப்பம். பரிசுத்தமானவர்களாக இருந்தால் தான் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். வாசியுங்கள், நித்திரையை விட்டு வாசியுங்கள். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். வாசியுங்கள். நாம் விசுவாசிகள் ஆகும்போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நாம் தேவனை ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம், பாவம் உணராமல் இருந்தோம், மனம் திரும்பாமல் இருந்தோம். ஆனால் ஒரு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை கண்டுபிடித்தார், நம்மை கண்டு கொண்டார், நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பை அடைந்த நாம் தேவனுக்குள்ளாக இன்னுமாய் பலப்படவில்லை, இன்னுமாய் உறுதிப்படவில்லை, இன்னுமாய் பரிசுத்தம் அடையவில்லை, இன்னுமாய் சில பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்பவில்லை. இது காலம் அல்ல. இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், இப்பொழுதே நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். இப்பொழுதே தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தால் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமுள்ள ஆத்துமாக்களாய், பரிசுத்தம் நிறைந்த ஆத்துமாக்களாய் நம்ம எப்பொழுதும் அவர் ரெடியா அவர் கூட்டு போறதுக்கு நம் தகுதியுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இதுதான் காலம். அது ஒரு காலம். ரட்சிப்புக்குள் உங்களை கொண்டு வந்தது ஒரு காலம். இப்பொழுது மீட்டெடுப்பதற்கு இன்னொரு காலம். என்னன்னா அவருடைய வருகை. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இந்த வருகை ரட்சிப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? முக்கியமானது. ஏனெனில் நாம் ரட்சிக்கப்பட்டோம், பாவத்திலிருந்து மனம் திரும்பினோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம், நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். அது சரிதான். ஆனால் இப்பொழுது காலம் சமீபமாய் இருக்கிறது. அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, இங்கே இருந்து மீட்டெடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் அது இரண்டாவது ரட்சிப்பு. வாசிகள் வசனத்தை, நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது, ரொம்ப பக்கமாய் வந்து விட்டது. இன்னைக்கு அநேக நீங்க மொபைல் போன்ல பார்த்துருப்பீங்க, நிறைய காரியங்கள், பாவ காரியங்கள், தீமையான காரியங்கள், கொலை செய்கிற காரியங்கள், சரீரங்களை சாப்பிடுகிற ஒரு காரியங்கள், அக்கிரமத்தின் மிகுதி. அல்லேலூயா, பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவ்வளவு காரியங்கள் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்லுகிறோம். என்னவென்றால், இந்த ஏஐ டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதை என்ன செய்கிறதா? ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் வச்சுக்கிறது மோல்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று அதுவாய் உருவாக்கி வைத்திருக்கிறது. அது ஒரு மதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. கவனிக்கிறீங்களா?
செல்லுக்குள்ளாக இருக்கிற கம்ப்யூட்டர்களுக்குள்ளாக இருக்கிற இந்த என்ன செய்கிறது ஏஜென்ட் என்ன செய்கிறது என்றால் தங்களுக்கென்று ஒரு மொழியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், தங்களுக்கென்று ஒரு மதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத உருவாக்கி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. என்னவென்றால் சிலைகளுக்கு பேசவும் கொலை செய்யவும் அவைகளுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறால் இந்த உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த என்ன செய்யும் என்றால் ரோபோட்டுக்குள்ளாக அது போய் ரோபோட்டுகளை இயக்க ஆரம்பிக்கும். ரோபோட் என்ன செய்யும்? தன்னை வணங்காதவர்களை அது கொலை செய்யும் என்று கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் எழுதியிருக்கிறது. அப்ப அந்த ரோபோட் என்ன செய்யும்? தன்னை வணங்க வேண்டும் என்றால் ஒரு மதம் வேண்டும், ஒரு கடவுள் வேண்டும். அந்த கடவுள் எங்கே உருவாகி இருக்கின்றால் உருவாக்கி வைத்திருக்கிறது, மதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. அது சீக்கிரமாய் வெளிப்படும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்படி இருக்கிறது நல்லதில்லை. அதனாலதான் சொல்லுகிறார், அதிக சமீபமாய் இருக்கிறது கர்த்தருடைய வருகை. அது மதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. அது தன்னை வணங்க கண்ட்ரோல் பண்ணும் மனிதர்களை. கவனிக்கிறீங்களா? மனிதர்களை அது வணக்க தொழுகைக்கினராக வணக்கம் செலுத்துவதற்காக மனிதர்களை கட்டுப்படுத்தும். இப்போ வணங்காதவர்கள் என்ன செய்யும்? கொலை செய்யும் என்று வெளிப்படுத்துதலே எழுதி இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் நம்மை குறித்து அவர் மிகவும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், மிகவும் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். நம்மை மீட்டெடுப்பதில் அவர் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். அவை நம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. வாசிங்கள் நாம் அந்த வசனத்தை வாசிங்கள். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறது, ரொம்ப பக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். அதனால நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். கடைசி வசனத்தை வாசிப்போம். 14 துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், பரிசுத்தத்தை கொண்டு வரும், உண்மையை கொண்டு வரும், சத்தியத்தை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வரும். ரட்சிப்பு மேலான அவருடைய வருகை போது நாம் மீட்டெடுத்துக் கொள்ளப்படுவதற்கு உண்டான இரண்டாவது ரட்சிப்பு என்ன செய்யும்? நமக்கு கொடுக்கும். அதனால இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே இப்போ ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆப்பை நம்மளை ஆப்பு வைக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை காத்துக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்துடைய ஜெபத்திலும் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுமா?